என்னங்க காலையிலேருந்து என்னமோ சொணக்கமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. காலையிலேருந்து செல்லை நோண்டிகிட்டு இருந்தீங்க. அப்புறம் என்னமோ செல்லை வச்சுட்டு அப்படியே சொணக்கமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. மணி என்ன ஆகுது? சாப்பிடலையா நீங்கள்? என்னமோ அப்படி ஏன்? என்ன என்ன காரணம் அப்படியே செல்லை வச்சுட்டு அப்படியே சொணக்கமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க? செல்லு என்ன செல்லு? என்ன ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லைங்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்கிறீங்க, அப்படியே சொணக்கமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அப்படியே டென்ஷனாக என்னமோ தலையை அப்படியே இதில் குனிய வச்சுக்கிட்டு. ஒன்றும் இல்லடி, சும்மாண்டி ஆகணும். நீ வேற என்னன்னு தெரியல. என்னமோ சொல்லுங்கள், நீங்கள் ரீசன் சொல்லுங்கள். என்னன்னு தெரியல. சாப்பிடவும் மாட்டேங்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரியாக டென்ஷனாக அப்படியே ஒரு இதாக அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இல்லை, லைவ் லைவ் பார்த்தேன். லைவ் போட்டாங்களா? லைவில் போனீங்க? அது நானும் மெசேஜ் பண்ணேன். என்ன மெசேஜ் பண்ணீங்க? நானும் கமெண்ட் பண்ணேன். நான் கமெண்ட் பண்ணது என்ன எல்லாம் திட்டுறாங்க. ஒரு வீட்டில் நானும் நான் 5-6 லைவில் போய் கமெண்ட் பண்ணுறேன். என்ன எல்லோரும் திட்டுறாங்க. அதுலேருந்து எனக்கு அப்படியே மன உளைச்சலாக போட்டு நான் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நானும் பண்ணேன். என்ன திட்டுறாங்க? பாக்கி யாரையெல்லாம் திட்டல, என்ன திட்டுறாங்க? எதுக்கு என்ன? நான் என்ன அப்படி என்ன ஏன் நான் மெசேஜ் கமெண்ட் பண்ணால் அது ஏன் என்ன திட்டினாங்க? அதான் எனக்கு ரொம்ப சங்கடப்பட்டு மனசு. நீங்கள் அப்படி என்ன தான் கமெண்ட் பண்ணுனீங்க? என்ன தான் திட்டினாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஒன்றும் இல்லை. பாம்பு வலையில் போதுமா பொந்தில் போதுமான்னு தான் கேட்டேன், கமெண்ட் பண்ணேன். இதுக்கு போய் என்ன திட்டலாமா? இது என்ன தப்பா நான் கேட்டது? பாம்பு வலையில் போதுமா பொந்தில் போதுமான்னு கேட்டேன். இது தப்பா? பாம்பு வலையில் போதுமா பொந்தில் போதுமான்னு கேட்டீங்க. இது கேட்டதுக்கு திட்டினாங்க. உங்களை அடிச்சே இருக்கணும், அடிச்சே இருக்கணும். உங்களை அடிக்காம விட்டுட்டாங்களே, இது என்ன தப்பா? இது கேள்வியாங்க? சரி, அது இருக்கட்டும். நீ இப்போ என்ன இப்போ 18 வயசு பண்ண மாதிரி இப்போ என்ன விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற? நீ என்ன காரணம் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிற? இப்போ வந்து அங்கே விட்டுட்டீங்க, இப்போ இங்கே வந்து கேட்குறீங்க. இப்போ நான் நேற்றுலேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? நேற்றுலேருந்து உங்கள்ட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? வேதாரண்யம் கோயில், வேதேஸ்வரர் கோயில் தேர் திருவிழான்னு நான் சொல்லியிருக்கிறேன். லைவில் விட சொல்லிக்கிட்டு வர்றேன். நீங்கள் அப்புறம் என்ன காலம் வாங்கினீங்க? அதுக்கு தான் நான் பயணம் விட்டு உட்காந்துட்டுருக்கேன். இப்போ பயணம் விட்டுட்டுருக்குறேன். அங்கே போதான் தேர் திருவிழா அன்றைக்கி பார்க்கணும்ல, அதனால தான் பயணம் விட்டு உட்காந்துட்டுருக்குறேன். நீங்களும் வாங்க. இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்றைக்கி எங்கள் தேர் திருவிழா பார்க்க மாட்டாங்க, ஒன்றாம் வேறு பார்க்க போகிறாங்க. போ. ஆமாம், என்னுடைய ரசிகர்கள்லாம் வருவாங்கல்ல அங்கே. இவ்வளோ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எங்கள் தேரோட்டத்தை யாரும் பார்க்க போகிறல, ஒன்றா தான் பார்ப்பாங்க. இந்த தேர் எங்கே உள்ள தேருன்னு. இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாமா? கோயிலுக்கு போகிறதெல்லாம் சும்மா சாதாரணமாக சும்மா ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை கட்டிட்டு போகணும். இந்த மாதிரி சில்க்கு இந்த மாதிரி இப்போல்லாம் நகையாளி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இப்படி போனீங்கன்னா அப்புறம் பூரா பேரும் ஒன்றா தான் பார்ப்போம். அப்புறம் பார்க்குறான்ட்டு அப்புறம் அது ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். இது நமக்கு தேவையாது. என்னுடைய ரசிகர்கள்லாம் நிறையா பேர் வருவாங்க. நான் வந்து சுமாராவெல்லாம் போக முடியாது. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி ரசிகர்லாம் வந்து என்னகிட்ட பேச்சு கொடுப்பாங்க. நான் என்ன இப்படி இருக்கு இங்கே புஷ்பாக்கான்னு கேட்க மாட்டாங்களா? நீ என்ன ரசிகர்னு? நீ என்ன சினிமாவில் நடிக்கிறா? நீ ஒன்றா ரசிகர் ஒன்றாக்கு ரசிகர் 1000 பேர் இருக்கிறான். ஆமாம், ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க எனக்கு. சினிமா நடிகை வந்தாக்கா ரைட்டு தான், அது நிறையா பேர் வருவாங்க, பார்க்க வருவாங்க. ஒன்றை வந்து வைக்கிறதுக்கு யார் வராங்க? சினிமா நடிகையோட எனக்கு ரசிகர்கள் நிறையா இருக்கிறாங்க. அதனால் வந்து நான் இது இன்னும் ட்ரெஸ் பண்ணதே பத்தில், இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணணும், பூவெல்லாம் வாங்கி வைக்கணும். அப்போ நீ ஒண்டியாக போகாத, ஒரு 4 பேர் 4 பொம்பளைங்களோட சேர்ந்து அழைச்சிட்டு போ. அதெல்லாம் வேண்டியில்லை, அதெல்லாம் வேண்டியில்லை. அங்கே தான் எனக்கு ரசிகர்கள் கூட்டம் நிறையா இருக்கே, அதனால் ஒன்றும் பயம் இல்லை. எங்கள் ரசிகர்கள்லாம் எல்லாம் நல்ல ரசிகர்கள் தான், ஒன்றுமே பயம் இல்லை. அவங்க ரசிக்கிறேன்ட்டு அவங்க ரசிச்சுட்டு போட்டாங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? இங்கே அவங்க ரசிச்சுட்டு போயிடுவாங்களா? சரி மாமா, நான் போயிட்டு வரேன். தேர் திருவிழாவை போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் முன்னே உட்காந்துட்டே இருக்காதீங்க, அழகாக சாப்பிடுங்க. போட்டு வச்சுருக்கேன் சாதம்லாம், ஒன்றா தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு அதை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அதை விட்டுங்க. இனிமேல் கமாண்டு லைவில் போனீங்கன்னா நல்ல கமாண்டாக பண்ணுங்க. சரி போய் பார்த்துட்டு வரக்குள்ள அல்வா வாங்கிட்டு வா. அல்வா வாங்கிட்டு வரணுமா?
பூ வாங்கிட்டு நான் முதல்ல பூ வாங்கி வைக்கணும் தலையில். அப்புறம் பார்த்துக்கிறீங்களே. வேறு என்ன அப்புறம் வாங்கிட்டு வரக்குள்ள என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லுங்கள். ரசிகர்லாம் கண்டாங்கன்னா அவங்கெல்லாம் என்ன வாங்கி கேட்குறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஐஸ் வாங்கி கொடுக்கணுமா? ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்துடும். அப்போ நான் ஆளுக்கு ஒரு ஐஸ்னால் அது கம்மியாக போயிடும். ஆமாம், அதை கம்மியான காசியாக போயிடும். வாங்கி கொடுத்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர. நம்ம ஊருக்கு வர்றாங்களே, நம்ம ஊர் வேதாரண்யத்துக்கு வர்றாங்களே, அதனால நம்ம நல்ல ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. வாங்கி கொடுக்கணும். பார்த்துட்டு நான் வர்றேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க. அப்புறம் ஒன்றும் செய்தி இல்லை. வேற உங்களுக்கு எதுவும் வேறு அல்வா தான் மட்டும் தானே? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரக்குள்ள. ஐஸ்கிரீம் வேணுமா? ஆமாம். சரி, அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கணும், உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணுமா? சரி, வாங்கிட்டு சீக்கிரம் ஒன்று முடியாது சீக்கிரம். சரி, நான் போயிட்டு கூட்டம் இப்போ நேரம் அநேகமாக கூட்டம் வந்திருக்கோம். என்னை எல்லாம் அவங்க கண்ணுக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வர்றேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பார்த்து இருங்க. சரி சரி, சீக்கிரம் போட்டு விடியாங்க. சரி. பின்னாடி கூப்பிட்டுங்க. வா ஜானகி, ஓடியா வா.